இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழவே தேவன் உங்களை நம்மையும் ரட்சித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் பிதாவை தேடுகிற நீங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் திட்டங்கள் எல்லாம் இரட்டிப்பாக தேவன் உயர்த்துவார். அவர் சமூகத்தை எப்போதும் தேடுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. தினந்தோறும் இரவெல்லாம் இயேசு தூங்காமல் விழித்திருந்து ஜெபித்தார் என்று இங்கு சொல்லவில்லை. ஆனால் சில முக்கியமான தீர்மானங்கள், சில முக்கியமான அடையாளங்கள், சில முக்கியமான அற்புதங்கள் நடக்கும் நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் விழித்திருந்து பிதாவின் சமூகத்தை நோக்கி அவர் போராடி ஜெபித்து அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்டதைத்தான் இந்த பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதே போலத்தான் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்க இருக்கும்போது, ஒரு பிள்ளையனுடைய திருமண வாழ்க்கை தீர்மானிக்கணும், விழித்திருந்து ஜெபியுங்கள். ஒரு வீட்டை விற்பது வாங்குவது, விழித்திருந்து ஜெபியுங்கள். ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபாடு காட்ட விரும்புவது, விழித்திருந்து ஜெபியுங்கள். ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப் போகின்றீர்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். ஒரு பதில் உங்களுக்கு உண்டாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் மலையின் மேல் ஏறி இரவெல்லாம் விழித்திருந்து பிதாவின் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபித்தாராம்? அந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளும். பொழுது விழுந்து மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து 12 அப்போஸ்தலர்களை இயேசு தெரிந்து கொள்கிறார். அப்போ இதைத்தான் பிதாவிடத்தில் ஆண்டவர் இயேசு கேட்டு பெற்றிருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, எத்தனை அற்புதமான ஒரு முன் மாதிரிகை என்று நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுடைய நம்முடைய வாழ்க்கைக்கு இதுதான் அடித்தளம். எந்த ஒரு அற்புதமாக இருக்கட்டும், விழித்திருந்து ஜெபியுங்க. நீங்கள் அபிஷேகம் பெற வேண்டுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? கணவன் ரட்சிக்கப்படணுமா? குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? நீங்கள் ரட்சிக்கப்படணும், விழித்திருந்து ஜெபியுங்க. போராடி ஜெபியுங்க. ஒரு சுகம் கிடைக்கணுமா? விழித்திருந்து ஜெபியுங்க. திருமண தடை நீங்கணுமா? விழித்திருந்து ஜெபியுங்க. ஒரு கர்ப்பம் திறக்கணுமா? விழித்திருந்து ஜெபியுங்க. விழித்திருந்து ஜெபியுங்க. அந்த ஜெபம் பரலோக மகிமையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ள இரவெல்லாம் விழித்திருந்து பிதாவின் சமூகத்தை நோக்கி ஜெபித்து விசுவாச உலகத்திற்கு ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுத்த எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, உமக்கு உகந்தவர்களாக நாங்களும் மாற உம்மைப்போல் விழித்திருந்து ஜெபித்து பல அற்புத அடையாளங்களை நாங்கள் பெற்றவர்களாக மாற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.